வெல்கம் டு CHA Club India. எலிஜிபிலிட்டி இன்டர்நேஷ்னல் சப்ளை செயினில் கஸ்டம்ஸு சம்பந்தமான ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த AUO சர்டிஃபிகேட்டு கிராண்ட் ஆகும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் வந்து T1, T2, T3 கேட்டகரியிலையும், LOவில் வந்து வேர்ஹவுஸ் ஆப்ரேட்டர், கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்ஸு, கஸ்டம்ஸ் புரோக்கர்ஸு, வேர்ஹவுஸ் ஆப்ரேட்டர்ஸு, கஸ்டோடியன்ஸு, போர்ட்ஸு, ஸ்டீவிரோரர்ஸு, ஏர்லைன்ஸு, இப்படி கொரியர் இவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் கன்சல்டன்ஸு, பேங்க்கு, ஆர்கனைசேஷன், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், தோஸ் ஹூ ஆர் நாட் கனெக்டட் வித் கஸ்டம்ஸ் ஆக்டிவிட்டி, அவங்களுக்கு இந்த AUO எலிஜிபிலிட்டி கிடையாது. அதுவும் தவிர ஒன்லி லீகல் என்டிட்டிக்கு மட்டும்தான் இந்த AUO கிராண்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஐஏ கோடில் ஒரு 10 பிரான்ச் இருக்குன்னா, இந்த 10 பிரான்ச்சும் AUO சர்டிஃபிகேஷனில் கவர் ஆகிடும். ஏன்னா இட் இஸ் IEC பேஸ்டு ப்ளஸ் ஐஸ்கேட் லிங்க்டு. குரூப் கம்பெனிஸுக்கு, அதாவது நாங்கள் வந்து ஒரு 5 விதமான குரூப் கம்பெனி இருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாடலில் டிஃப்ரெண்ட் IC வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஒரு லீகல் என்டிட்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும். குரூப் கம்பெனிக்கு எலிஜிபிலிட்டி இருந்து அவங்களும் கஸ்டம்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனால் இன் இந்தியா தே கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் AUO. ஸோ இதுதான் பேசிக்கான AUOடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. மினிமம் குவாலிஃபையிங் க்ரைட்டீரியா T1, T2, T3க்கு என்னென்னா, ஐஏ கோடு வச்சுருக்கிறவங்களுக்கும் கஸ்டம்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனவங்களுக்கும் இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின் தொடர்பாக இருக்கிறவங்களுக்கும் என்டிட்டியாக இருக்கிறவங்களுக்கு தான் இது அலௌடு. கம்பெனி ஷுட் பி எஸ்டாப்ளிஷ் இன் இந்தியா. அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும். ஐஏ கோடு, பேன் கார்டு, ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸு, இந்த மாதிரி பல டாக்குமெண்ட்ஸை நம்ம கையில் வச்சுருக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா 3 இயர்ஸு உங்கள் கம்பெனி ஆரம்பித்து அட்லீஸ்ட் 3 வருஷ பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் கையில் வச்சுன்னு இருக்கணும். அவங்க வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் T1 அண்ட் T2 டைரக்ட்லி. T3யை பொறுத்த வரைக்கும் சேம் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான். ஆனால் நீங்கள் T2வில் மினிமம் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் T3க்கு நகர முடியும். டைரெக்டாக அப்படியே போய் ஃப்ளைட் ஏறி பாஸ்போர்ட்டில் சீலை போட்டுன்னு போயிட முடியுமான்னா முடியாது. T2வில் நீ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு அப்புறம் தான் T3க்கு எலிஜிபிலிட்டி வரும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸை பற்றி ஒருத்தைக்கும் இம்போர்ட்டு இல்லை எக்ஸ்போர்ட்டில் 25 டாக்குமெண்ட்ஸு, பில் ஆஃப் என்ட்ரியாக இருக்கலாம், இல்லை ஷிப்பிங் பில்லாக இருக்கலாம், புட் டுகெதர் 25 நீங்கள் இப்போ இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால், போன ஃபினான்ஷியல் இயரில் 1/4/2024 முதல் 31/3/2025 வரைக்கும் நீங்கள் 25 டாக்குமெண்ட்டு, அது ஷிப்பிங் பில்லாக இருக்கலாம், இல்லை பில் ஆஃப் என்ட்ரியாக இருக்கலாம், சேர்ந்தும் இருக்கலாம். இது நீங்கள் ஃபைல் பண்ணினவனுக்கு தான் T1ஓ இல்லை T2க்கோ தகுதி கிடைக்கும். ரெனியூவலுக்கும் இதே கண்டிஷன் தான். போன வருஷம் எவ்வளோப்பா பண்ணேன் சார், நான் 23 தான் பண்ணியிருக்கேன் போ அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா இந்த ரெனியூவலும் போயிடும். ஃப்ரெஷ்ஷுக்கும் அதே கதை தான், இதுக்கும் அதே கதை தான். இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் சின்ன கம்பெனிஸ் அவங்களும் காம்ப்ளியன்ஸு நல்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். நல்ல விதமான இன்டர்நேஷ்னல் கார்கோஸை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸுக்கும் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து 2 வருஷம்தான் ஆகிருக்கும் கம்பெனி ஆரம்பித்து. ஒரிஜினலாக 3 கேட்குறோம், 3 பேலன்ஸ் ஷீட் சொல்கிறோம். இவங்க வந்து 2 வருஷம்தான் ஆகிருக்கும், 2 பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா அவங்களையும் கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்னென்னா 25 டாக்குமெண்ட்டு, அதாவது பில் ஆஃப் என்ட்ரியோ ஷிப்பிங் பில்லோ பார்க்காம அவங்களுக்கு 10 டாக்குமெண்ட்டு, எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் தரணும். பேன் கார்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், GST சர்டிஃபிகேட்டு, IEC, என்னென்னலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியோ அதெல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஆனால் 10 டாக்குமெண்ட்டு, இந்த 10 டாக்குமெண்ட்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன கண்டிஷனை இம்போஸ் பண்ணிட்டாங்க. 25 டாக்குமெண்ட்டு 3 வருஷம் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறவனுக்கு லிமிட்டேஷன் கிடையாது. இந்த லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் எப்போ வேணாலும் நீங்கள் பரவலாக 25 டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஆனால் சில ஜூரிஸ்டிக்ஷனில் மாதம் 2 கொண்டு வான்றானுங்க. அது எந்த விதத்தில் எந்த சர்க்குலரில் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த MSME கேட்டகரி அவங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸு
2 வருஷ பேலன்ஸ் ஷீட்டு. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில், அதாவது ஏப்ரல் 1லேருந்து செப்டம்பர் 2க்குள்ளே 5 பில் ஆஃப் என்ட்ரி, இல்லை 5 ஷிப்பிங் பில்லு, இல்லை 5ல் 10லையோ மிக்ஸ் பண்ணி ஒரு ஷிப்பிங் பில்லு 9 பில் ஆஃப் என்ட்ரி, இல்லை 9 ஷிப்பிங் பில்லு ஒரு பில்லு, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 5 அதில் இருக்கணும். அக்டோபர் 1லேருந்து மார்ச் 31, இது போன ஃபினான்ஷியல் பீரியடில் ஒரு 5 டாக்குமெண்ட்டு, அது மிக்சிங்காக இருக்கலாம். 2 ஷிப்பிங் பில்லு, 3 பில் ஆஃப் என்ட்ரி, ஒரு ஷிப்பிங் பில்லு, 4 பில் ஆஃப் என்ட்ரி, இல்லை 5 பில் ஆஃப் என்ட்ரி, இல்லை 5 ஷிப்பிங் பில். இவங்களையும் கூப்பிட்டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் ஏஇஓவில் என்கரேஜ் பண்ணுறாங்க. மெயினான க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஇசி, பேனு, ஜிஎஸ்டி, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், எம்எஸ்எம்இ கேட்டகரினா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன். இது மட்டும் இல்லாமல் லீகல் காம்ப்ளைன்ஸில் உங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கு, இந்த சில க்ரைட்டீரியாஸை ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு சொன்னால் ஏஇஓ கிடைக்காது. ஆனால் உங்கள் பேலன்ஸ் ஷீட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதில்? ப்ராஃபிட்டபிலிட்டியில். நெட்டு ஒர்த்து, நெட்டு கரண்ட் அசட்ஸு 3 வருஷ கேட்டகரி நார்மலுக்கும் 2 இயர்ஸ் எம்எஸ்எம்இ கேட்டகரிக்கும் கண்டிப்பாக 2 ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸில் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக உங்களுடைய ஏஇஓ சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நகரும். இல்லைன்னா நீங்கள் கொடுத்ததுக்கு ஒரு டெஃபிஷியன்சி, அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன், இப்படி போயிட்டே இருக்கும், ஒரு ஃபைனாலிட்டியே வராது. இது T1 T2க்கு மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. T3க்கு சொன்ன மாதிரி T2ல் நீ 2 வருஷம் நல்லபடியாக இருந்துட்டால் அங்கேருந்து நீ T3க்கு போகலாம். சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. T1க்கு கூட மினிமம் 2 இயர்ஸோ இல்லை மினிமம் 3 இயர்ஸோ இல்லைன்னா கூட அது அவ்வளோ சீக்கிரம் எடுபடுமான்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலரில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, எக்ஸப்ஷனல் கேசஸ்னு. அந்த எக்ஸப்ஷனல் கேசஸுக்கு டிக்ஷனரியில் தான் நம்ம பார்த்து எக்ஸ்ப்ளனேஷனை தெரிஞ்சுக்கணும். நெட்ஒர்த்து, நெட்டு கரந்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்புறமா முக்கியமானது, T1க்கு கஸ்டம்ஸு ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் வரமாட்டாங்க. நீங்கள் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் உங்களுடைய இன்டர்னல் கண்ட்ரோல்ஸு, லீகல் காம்ப்ளைன்ஸு, கன்வேயன்ஸ் செக்யூரிட்டி, உங்களுடைய சைட் பிளான். முக்கியமாக சைட் பிளான் அப்படின்றது என்னென்னா அனெக்சர் டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்குலரில் 33/2016 ஆஸ் அமெண்டடில் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பிளான் வெரி எக்ஸாஸ்டிவ். உங்களுடைய காம்பவுண்டு, பில்டிங்கு, பெரிமீட்டர், இன்டர்நேஷ்னல் கார்கோ, டொமஸ்டிக் கார்கோ, எக்ஸ்போர்ட் பேக்கிங், செக்ரிகேஷன், ஸ்டோர்ஸு, சிசிடிவி ஃபெசிலிட்டி, லைட்டிங் ஃபெசிலிட்டி, பார்க்கிங், செக்யூரிட்டி எங்கே இருக்காங்க, காம்பவுண்ட் வால் எப்படி இருக்குது, காம்பவுண்ட் வால் மினிமம் 2 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கா, அதுக்கு மேலே பார்ப்டு வயசு இருக்கா, அப்படின்ற கண்டிஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாபடியே நீங்கள் சர்டிஃபிகேஷனை வாங்கிட முடியாது. சில ஜூரிஸ்டிக்ஷனில் இதில் புரிதலே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, T1 இருந்தாலும் சரி, T2 இருந்தாலும் சரி, T3 இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க, சைட் பிளானை வச்சுட்டு டிலே மேலே டிலே, டெஃபிஷியன்சி மேலே டெஃபிஷியன்சி போட்டுடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனில் சைட் பிளானை ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுறாங்க. கர்நாடகா, பெங்களூரில் சைட் பிளானை ஒரு விதமாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. கொச்சினில் ஐ ஹேவ் அன் எவிடன்ஸு, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சைட் பிளான் கவரிங் இன்டர்நேஷ்னல் லாஜிஸ்டிக் சப்ளை செயின், அந்த சைட்ஸுக்கு உண்டானதை நீ கொடுப்பான்னு சொல்கிறாங்க. சில ஜூரிஸ்டிக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும், அவங்களுடைய ஐஇசி போர்ட்டலில் 1 பிரான்ச்சு, 2 பிரான்ச்சு, 3 பிரான்ச்சு, இல்லை 50 பிரான்ச் இருந்துட்டு போட்டோம். பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஐஇசி போர்ட்டலில் 40 பிரான்ச்சஸ் கூட இருக்கும், சில இதில் 60 இருக்கும், சில பேர்கிட்ட 100 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோடைய ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா, டெல்லியில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய ஃபேக்ட்ரி பேஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இருக்கும், கர்நாடகாலேயும் இருக்கும், ராஜஸ்தான்லேயும் இருக்கும், டெல்லியிலையும் இருக்கும், இப்படி பல இடத்துல இருந்துகிட்ருக்கும். அப்போ அவங்க ஐஇசி போர்ட்டலில் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன் தமிழ்நாடு, இப்போ நம்ம சென்னை லொக்கேஷனில் அவங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. அவங்களுடைய ஐஇசியில் ஒரு 40 பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் ஒரு 10 பிரான்ச்சஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியாக இருக்கும். 40ல் பாக்கி 30 பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், ஆர்என்டி ஆஃபீஸ், மார்க்கெட்டிங் ஆஃபீஸு, சும்மா 1 மேன் ஆஃபீஸ், ஒரு கொரியர் வாங்குறதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. இந்த சைட்ஸ்லாம் என்ன இருக்குன்னா ஐஇசியில் கேப்சர் ஆகிருக்கும்.
இதை தவிர அவங்களுக்கு தமிழ்நாடில் ஒரு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 30 பிரான்ச் இருக்கும். ஆனால் இந்த 30 பிரான்ச்சில் 10 பிரான்ச்சு மட்டும்தான் ஐஇசி போர்ட்டலோட மேட்ச் ஆகும். பாக்கி 20 பிரான்ச் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெப்போ, வேர்ஹவுஸு, மார்க்கெட்டிங் ஆஃபீஸு, ஆர்என்டி ஆஃபீஸு, இப்படி ஏதோ ஒரு ஒன் மேன் ஆஃபீஸு 10க்கு 10 ரூமில் கூட நடத்துவாங்க. சில ஜூரிஸ்டிக்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜிஎஸ்டியில் இருக்கிற 30 பிரான்ச்சுக்கும் சேர்த்து சைட் பிளானை கொண்டு வான்றாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அனெக்சர் ஏல இந்த சர்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் 8ல் எங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் சப்ளை செயின் நடக்கிறதோ அந்த சைட்டுக்கு உண்டான அட்ரஸ்ஸு, டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் பர்சன்ஸை கொடுங்கன்றாங்க. இதே கொச்சினில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கிறதோ அந்த பிரான்ச்சுக்கு மட்டும்தான் அவங்க கிளியர் கட்டு சைட் பிளான் கேட்பாங்க. அந்த அனெக்சர் டீல சொல்கிற கண்டிஷன் சைட் பிளானில் பார்த்திங்கன்னா உங்களுடைய காம்பவுண்ட் ஹைட்டு, செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி, ஆக்சஸ் பாயிண்ட்டு, இன்னு அவுட்டு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கார்கோ வருது அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயோ இல்லை அந்த குடவுனுக்குள்ளேயோ எங்கே வச்சு டிமார்க்கேட் பண்ணி பண்ணுறோம், செக்ரிகேஷன் எங்கே நடக்கிறது, எப்படி எக்ஸ்போர்ட் பேக்கிங் நடக்கிறது, எப்படி இம்போர்ட் பேக்கிங் நடக்கிறது, எப்படி டிஸ்பேச் நடக்கிறது, இது அந்த சைட்டில் நடந்தால் தான் இந்த ஏயுஓக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த சைட்டில் அவங்க ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க, இது ஒரு மார்க்கெட்டிங் ஆஃபீஸு, இங்கே வெறும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் பண்ணுறோம், இது ஒரு ஒன் மேன் ஆஃபீஸு, ஒரு கொரியர் தான் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட சில ஜூரிஸ்டிக்ஷனில் புரிதலே இல்லாமல் அதுக்கும் சைட்டை கொண்டு வா, அங்கேயும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் படத்தை கொண்டு வான்றாங்க. அங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கார்கோவே போகலைன்னா படத்தை போட்டு கொண்டு வானா என்ன அர்த்தம்? ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கலாம், இங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு. இது வந்து ஒரு சில ஜூரிஸ்டிக்ஷனில் புரியாதனால என்ன ஆகுதுன்னா, இப்போது நம்ம அப்படியே ரெனியூவலுக்கு வருவோம். ரெனியூவலை பொறுத்த வரைக்கும் T1க்கு வந்து 30 டேஸ் சொல்கிறாங்க, T2க்கு 60 டேஸ்.